முக்கியமானது. இந்த பேர் சுவாமி சிவானந்த ஆசிரமம் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு குரு போன்ற ஒரு பெரிய மனிதரின் வாழ்க்கையை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஹைஸ்கூல்ல படிக்கும்போது, பிரைமரி ஸ்கூல்ல படிக்கும்போது, 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம், நான் ஒரு பெரிய விமானியாக வேண்டும், ஏர்கிராப்டின் பைலட் ஆக வேண்டும் என்ற பெரிய எண்ணங்களுடன் வாழ்ந்தேன். அப்புறம் பிரைமரி ஸ்கூலு, எல்லாரும் கேக்குதா? பிரைமரி ஸ்கூல் படித்தேன். ராமேஸ்வரத்தில் பஞ்சாயத்து ஸ்கூல், அது 8ஆம் கிளாஸ் வரலைங்க. அங்கே எனக்கு ஒரு பெரிய டீச்சர் இருந்தார். அந்த டீச்சர் பேரு சிவசுப்பிரமணிய ஐயர்னு பேர். 5ஆம் கிளாஸ் டீச் பண்ணாங்க. அந்த சிவசுப்பிரமணிய ஐயர் ஒரு நாள் எனக்கு எப்படி பறவைகள் பறக்கும் என்பதை பற்றி கிளாஸ் எடுத்தார். ஒரு பிளாக் போர்டில் போய் கரும்பலகையில போய் ஒரு பறவைகளை போட்டு ஸ்கெட்சை போட்டு ஒரு ரெக்கையை போட்டு ஒரு டெய்ல போட்டு எப்படி பறக்கும் அப்படின்னு எங்களுக்கு தமிழ்ல சொல்லி கொடுத்தார். 40 பேருக்கு கிளாஸ்ல. அப்படி சொல்லி கொடுக்கும்போது சொல்லி முடிச்ச உடனே 40 நிமிஷம் எடுத்தார் டீச்சர். அப்புறம் கேட்டார், உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சு வச்சா எப்படி பறவை பறக்கும் அப்படின்னு கேட்டார். நான் முதல்ல எழுப்பி கிளாஸ்ல, சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார், நீங்க டீச் பண்ணது சொல்லுங்களா? நீங்கெல்லாம் டீச்சருக்கு புரியலன்னு சொல்றீங்களா? நீங்கெல்லாம் சொல்லுங்க. நிஜமா அடிக்க மாட்டாரா டீச்சரு? நான் சொன்னேன், சார் எனக்கு புரியல சார், நீங்க என்ன படிச்சது அப்படின்னு. அப்புறம் டீச்சர் ரொம்ப சாந்தமானவர், காந்தியவாதி. அப்போ எந்த வருஷம் தெரியுமா? 1941 வருஷம், அந்த காலத்துல. அப்போ அவர் சொன்னாரு, இந்த கிளாஸ்ல எத்தனை பேருக்கு புரிஞ்சு அப்படின்னு கேட்டார். உடனே புரிந்தவங்க எல்லாம் கைய காமிங்க அப்படின்றார். 10 பேர் காமிச்சாங்க. என்ன 40 பேர் 30 பேருக்கு புரியல. அப்புறம் எங்க டீச்சர் ரொம்ப சாந்தமானவர், ஒரு மகாத்மா மாதிரி, காந்தியவாதி அவர் சொன்னாரு, நான் டீச் பண்றது சரியில்லை போல இருக்கு, பசங்களா நீங்க எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் நான் உங்க கடைக்கு விட்டு போறேன். ராமேஸ்வரம் ஒரு ஐலண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? தீவுண்டா என்ன அர்த்தம்? தீவுண்டா என்ன அர்த்தம்? எல்லா பகுதியிலும் கடல் இருக்கு, நீங்க கரெக்ட். அது எல்லா பகுதியிலும் கடல். அப்போ எங்களை கொண்டு போனார், கடற்கரை கொண்டு போனார். கொண்டு போனா அங்க ஈவினிங் 4-4:30 மணி, எங்க பார்த்தாலும் கடல் பறவைகள் 10, 20, 30 பறந்துகிட்டு இருக்கு. அப்ப எங்களுக்கு காமிச்சார், இங்க பாரு இந்த பறவைகள் பறக்கிறது, 10 பறவைகள் இறக்கைகளை அப்படி ரெக்கைகள் போது அடிக்குது. ரெக்கைகளை மேலும் கீழும் போடும்போது லிப்ட் வரும், அந்த சக்தி, லிப்ட் சக்தி அந்த பறவை பறக்கிறது. அது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணா டெய்ல சேஞ்ச் பண்ணும். அதை காமிச்சா அது உயிர் என்ன, அதுக்கு எது மோட்டர், எது என்ஜின், இட்ஸ் லைஃப் பவர், அதாவது அந்த லைஃப் இட் செல்ஃப் இது பவர் ஆகும், இது பறவைக்கு பவர் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி 10 minutes எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் காலையில சொல்லி கொடுத்தாரு தியரி, ஈவினிங்ல எக்ஸ்பெரிமெண்டா காமிச்சிட்டாரு. எனக்கு அதே ஒரு நாள்ல எப்படி பறவை பறக்கும், என்ன எந்த விதமாக பறக்கும், அந்த என்ன கருவிகள் அது யூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு புரிஞ்சு வச்சு. ஆனா ஒரு முக்கிய காரியம், அன்றைக்கு தான் நான் நினைச்சேன், என் கல்வி நான் என்ன பண்ணாலும் இது பறக்கும், எது பறக்குமோ பறக்கும் விஞ்ஞானத்தை பத்தி, பறக்குகின்ற பிளைட் சயின்ஸ், பறக்கும் விஞ்ஞானத்தை பத்தி, இன்ஜினியரிங் பத்தி நான் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் எங்க சிவசுப்பிரமணிய ஐயர் அன்னைக்கு சொல்லி கொடுத்தது மூலம் எனக்கு ஒரு திட்டம் வந்துச்சு. 1941 ஆண்டு அப்படி வந்துச்சு. அப்புறம் ஹைஸ்கூல் படித்தேன், அப்புறம் காலேஜ் போனேன், சென்ட் ஜோசப் காலேஜ். அங்க பிசிக்ஸ் படித்தேன். அங்க இருந்து பிசிக்ஸ் படித்தேன். சென்ட் ஜோசப் காலேஜ்ல இருந்து MIT, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி போய் ஏரோநாட்டிக்ஸ் படித்தேன். ஏரோநாட்டிக்ஸ், ஏர்கிராஃப்ட், ஹவு டு டிசைன் ஏர்கிராஃப்ட், எப்படி செய்யறது,
எப்படி பறக்க விடுறது அப்படின்ற உள்ள இன்ஜினியரிங்லாம் படித்தேன். அப்புறம் 1957 ஒரு இன்டர்வியூக்காக டேராடூன் பண்ணேன். அதாவது பைலட் ஆஃபீஸர், பிகம் அ பைலட் ஆஃபீஸர். நான் இன்ஜினியர் இல்லையா, அதுக்கு வந்து நான் எலிஜிபிள். இப்போ பைலட் ஆஃபீஸர் ஒரு இன்டர்வியூ, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்டர்வியூ. அதுக்காக இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸை பிடிச்சி டெல்லிக்கு போய், மெட்ராஸ் போட் மெயிலில் போய் மெட்ராஸ் இருந்து கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி, கிராண்ட் ட்ரங்க்ஸ்ல இருந்து குயின் ஹிமாலயன் குயின் என்ற ட்ரெயினில் பிடிச்சி டேராடூன் என்ற ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஒரு 4 நாளாச்சு போய் சேர்ந்தது டேராடூன். அப்போ அங்கே வந்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமின்னு இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் செலக்ஷன் போர்டு அங்கே தான் இருக்கு. 4 நாள் செலக்ஷன் போர்டு பண்ணாங்க. டே அண்ட் நைட்டு செலக்ஷன் போர்டு, ஸ்போர்ட்ஸு, டிபேட்டு, டிஸ்கஷன், இன்டர்வியூ, ஓடுறது, ஆடுறது எல்லாம் பண்ணணும் 4 நாள். அப்புறம் அவங்க வந்து 8 பேர் வேணும், 8 பைலட் ஆஃபீஸர் வேணும். தே கால்டு 250 ஸ்டூடெண்ட்ஸ், 250 இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஒரு ஆள் அதில் இருந்து. அதெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் ஒரு 4 நாளைக்கு பின்னால 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா 8 போஸ்ட்டுக்கு 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. 9வது அதாவது நான் 8 பேருக்கு 8 போஸ்ட்டு 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. நான் வந்து ஸ்டாண்ட் பை. யாராவது மெடிக்கல்ல டிஸ்குவாலிஃபைட் பண்ணா எனக்கு ஒரு சான்ஸ் வரும் அப்படின்னு. அன்றைக்கு பார்த்து எல்லாருக்கும் மெடிக்கல்ல கிளியர். ஸோ எனக்கு கிடைக்கல, ஏன்னா பைலட் ஆஃபீஸராக கிடைக்கல. ஏன்னா நீ முத இன்டர்வியூக்கு போயிருக்க இல்லையா, இன்டர்வியூக்கு போயிருக்கேன், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு முத போறேன். அப்போ வந்து கிடைக்காம போயிடுச்சு. என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? அப்படியா, எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரொம்ப ஒரு துக்கமான நிலை. என்னடா நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம், அங்க போன இடத்துல கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஒரு நல்ல மனதோட இல்லை. அப்போ என்ன ஒரு துக்கமான நிலைமை. அப்போ அங்கிருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சேன். எங்கிருந்தே டேராடூன்ல இருந்து பஸ். டேராடூன்ல இருந்து டெல்லிக்கு வரணும். டெல்லிக்கு வந்தாத்தனே அப்புறம் மெட்ராஸ் வரணும். மெட்ராஸ் வந்து அப்புறம் ராமேஸ்வரம் வரணும். ஸோ அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சி டேராடூன்ல இருந்து புறப்பட்டா ஒரு ஊர் வருது. அதுக்கு பேர் ரிஷிகேஷ் அப்படின்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிஷிகேஷ் தெரியுமா? ஹிமாலயன் அடிவாரத்தில் இருக்கு. இந்த ரிஷிகேஷ் என்ற ஊருக்கு வந்த உடனே பார்க்குறேன், காஞ்சஸ், கங்கை நீர், ஒரு புனிதமான நீர், எங்க பார்த்தாலும் ஒரு தூய நீர், என்ன கிறிஸ்டல் கிளியரா அப்போ ஓடுது. அது நவம்பர் மாசம், அது வந்து இதாயிருச்சு, வின்டர் ஆரம்பமாயிருச்சு, குளிர் ஆரம்பமாயிருச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு அது குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அங்க போய் அந்த அந்த கங்கையில வந்து ரிஷிகேஷ் வந்து குளிச்சேன். மார்னிங் 6:30 குளிச்சுட்டு அப்புறம் அப்படி மேல அப்படி பார்த்தேன். அங்க ஒரு ஹில் இருக்கு, ஒரு ஹில். எனக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு மலை அடிவாரம் இருக்கு. அந்த மலை அடிவாரம் என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு நடந்து அங்க போனா அங்க வந்து ஆசிரம், சுவாமி சிவானந்தா ஆசிரம் அப்படின்னு போட்டேன். சுவாமி சிவானந்தா ஆசிரம் போட்டேன் சார், தெரியுமா? அது சுவாமி சிவானந்தா ஆசிரம் போயிருக்கு. அங்க போனேன். அங்க போனா அவர் சுவாமி சிவானந்தா வந்து கடவுள் மாதிரி உட்கார்ந்து, அவர் ஒரு பலகையில உட்கார்ந்து, அங்க 100கணக்கான பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் கீதா உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கீதையை பத்தி அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு லெக்சர், கீதையை பத்தி லெக்சர் கொடுத்துருக்காரு. நான் வந்து லேட்டா போனதுனால நான் கடைசி ரோல இருந்தேன். கடைசி டோத்தி வேஷ்டியோட இருந்தேன். அப்போ அவர் வந்து கீதாபிஷேகம் நடக்கும்போது அவர் 2 பேர் ஒவ்வொரு நாளும் அவர் கீதாபிஷேகம் முடிஞ்ச உடனே 2 பேரை கூப்பிடுவார். அவர் வந்து கலந்து உரையாடலுக்கு 2 பேர் கூப்பிடுவார். அது 2 பேரை கூப்பிட்டார். ஒரு வெள்ளக்காரன் அப்புறம் நான், என்னை 2 பேரையும் வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டார். நாங்கள் 2 பேரும் போனோம். அவர் முடிச்சார் முதல்ல. அப்புறம் நான் அவரை வந்து சுவாமி சிவானந்தரை போய் பார்த்தேன். அவர் ரூம்ல 1958 ஆண்டு நவம்பர் 26 போய் பார்த்தவர். அப்போ என்ன உட்கார சொன்னார். அவர் ரூம்ல இருந்தார். உட்கார சொன்னார். அப்படி இப்படி உட்கார்ந்துருந்தார். ஜம்முன்னு உட்கார்ந்தார். ராஜா மாதிரி இருந்தார். கடவுளுடைய உள்ளம் அவர் முகத்துல தேஜஸ் உண்டு. உட்கார்ந்துருந்தார். சொன்னார், என்னை கேட்டார், உன் பேர் என்னன்னு கேட்டார். நான் வந்து என் பேரு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, நீ வந்து ஏன் கவலைப்பட்டுருக்கிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், என்ன காரணம் அப்படின்னு கேட்டார்.
நான் சொன்னேன், சார் நான் சுவாமிகள் நான் பைலட்டா பறக்கணும்னு பார்த்தேன், பறக்க முடியல, வேலை அந்த வேலை எனக்கு கிட்டல, அதனாலதான் கொஞ்சம் அவர் பெரிய பெரிய சுவாமிகள் இல்லையா, சுவாமி சிவானந்தா பெரிய சுவாமிகள், படித்தவர், உயர்ந்தவர், குரு. அவர் என்ன பண்ணாரு, கீதையை ஓபன் பண்ணார், பகவத்கீதையை ஓபன் பண்ணார். பகவத்கீதை தெரியுமா, பாத்தீங்களா? பகவத்கீதையை ஓபன் பண்ணார். ஓபன் பண்ணி 11th சாப்டர் 11வது சாப்டரை ஓபன் பண்ணி, அவ்வளவு பெரிய சுவாமிகள் குரு அதை ஓபன் பண்ணி எனக்கு படிக்கிறார். அது விஸ்வரூபம், அதாவது லார்ட் கிருஷ்ணா விஸ்வரூபம் எடுக்கிறார். அது அர்ஜுனாவுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம், என்ன வாருக்கு போகணுமா, குருச்சேத்ராக்கு வாருக்கு போகணுமா, போக வேண்டாமா என்ற ஒரு சந்தேக நிலைமை. அப்போ நம்ம லார்ட் கிருஷ்ணா ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் உதயமாகிறது போல் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு உருவத்தை காமிக்கிறார் லார்ட் கிருஷ்ணா, உருவத்தை காமிக்கிறார். அந்த உருவத்துல காமிச்சிட்டு அவர் லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் தி டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி, அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இடும்பைக்கு பெரிய மனிதர்கள், உறுதியானவர்கள், வாழ்க்கையில் வெற்றி அடைபவர்கள் எல்லோரும் துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பார். இவர் சொல்றாரு, அந்த லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் தி டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி, அதாவது டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சினா இடும்பைக்கு இடும்பை கொடு, இடும்பை உன்னுடைய மாஸ்டரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு படிச்சு காமிக்கிறார். அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு பெரிய குரு சொல்றார், நீ துன்பத்தை கண்டு ஓடாதே, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு சொன்னார். புரியுதா? அந்த எனக்கு அப்புறம் 12 புக் கொடுத்தார் படிக்க தமிழ்ல. அந்த நிகழ்ச்சி, அந்த பெரிய நிகழ்ச்சி, துன்பத்திற்கு துன்பம் கொடு என்ற கருத்துள்ள நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு அஸ்திவாரமாக மாறியது. என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறியது. இன்று வாட்டவர் நிலைமையில் நான் இருக்கிறதுக்கு காரணம், அன்று நான் ரிஷிகேஷில் கிடைத்த எனக்கு ஒரு பெரிய அறிவுரை, அறவுரை, அப்புறம் சுவாமி சிவானந்தார் கிடைத்ததனால் அந்த கருத்தை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையில் முன்னேறுங்கள். எப்பொழுதுமே இடுக்கண் வரும்போது பயப்படக்கூடாது, துன்பம் வரும்போது பயப்படக்கூடாது, துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கள். அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். நீங்கள் எல்லோரும் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். புரியுதா? ஓகே, இப்ப நான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுவீங்களா?